திமுகவின் பி டீம் தான் விஜய் உரண்டு இழுக்கும் பிஜேபியின் வினோஜ் பி செல்வம். சமீபத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய இளம் தலைவர்களில் ஒருவர் வினோஜ் பி செல்வம் அவர்கள் தனது இன்ஸ்டாகிராமில் ஒரு பதிவை வெளியிட்டிருந்தார். அதில் இரவு 7 மணி வரையிலும் விநாயகர் சதுர்த்திக்கு விஜய் அவர்கள் வாழ்த்து தெரிவிப்பார்கள் என்று நாங்கள் எதிர்பார்த்து காத்திருந்தோம். இதுவரையிலும் அவர்கள் வாழ்த்து தெரிவிக்கவில்லை. இதேபோன்றுதான் தமிழகத்தின் ஆளும் கட்சியான திமுகவும் செயல்பட்டு வருகிறது. இவர்கள் இஸ்லாமியர்களினுடைய ரம்ஜான், பக்ரீத் போன்ற திருவிழாக்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கின்றார்கள். கிறிஸ்தவர்களின் ஈஸ்டர், கிறிஸ்மஸ் போன்ற திருவிழாக்களுக்கும் வாழ்த்து தெரிவிக்கின்றார்கள். ஆனால் பெரும்பான்மை மதமாக உள்ள இந்துக்களின் திருவிழாக்களுக்கு வாழ்த்து தெரிவிக்க தொடர்ந்து மறுத்து வருகிறார்கள். இது எந்த வகையில் நியாயம்? கிறிஸ்துவ மற்றும் இஸ்லாமியர்களினுடைய 12% வாக்குகளுக்காக இவர்கள் வாழ்த்து தெரிவிக்கிறார்கள். இவர்களை விட கணிசமாக வாழ்ந்து வரக்கூடிய இந்துக்களின் வாக்குகள் இவர்களுக்கு தேவையில்லையா என கேள்வி எழுப்பி இருந்தார். இது அனைவர் மத்தியிலும் மிகப்பெரிய பேசுபொருள். ஆனாலும் கூட விஜய் தரப்பிலிருந்து விளக்கம் தரப்படவில்லை என்றாலும் விஜயின் ரசிகர்கள் பலர் இதனை டேக் செய்து அதற்கு பதில் அளித்து வருகிறார்கள். குறிப்பாக விஜய் அவர்கள் தனது தாயாருக்காக ஒரு சாய்பாபா கோவிலையே கட்டியுள்ளார். சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டுத்தான் கட்சியை நடத்துகிறார். அவர் எந்த இடத்திலும் நான் இந்த ஜாதிக்கு அல்லது இந்த மதத்திற்கு ஆதரவானவர் அல்லது எதிரானவர் என்று காட்டிக்கொள்ளவில்லை. சமீபத்தில் விஜய் அவர்கள் ஷீரடி சாய்பாபா கோயிலுக்கு சென்று வந்திருந்தார். இந்துக்கள் தேவையில்லை என்றால் அவர் ஏன் அங்கு செல்லப் போகின்றார்? இதேபோன்று 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவ மாணவியர்களுக்கு விருது வழங்கும் விழாவில் ஒரு தாய்மார் அவரது நெற்றியில் திலகமிட்டிருந்தார்கள். அதையும் அவர் அன்போடு புன்னகையோடு ஏற்றுக்கொண்டார். அவர் எந்த மதத்திற்கும் தான் ஆதரவானவர் என்றோ எதிரானவர் என்றோ காட்டிக்கொள்வது இல்லை. தேவையில்லாமல் பாரதிய ஜனதா கட்சியினர் விஜயின் மீது தங்களது வெறுப்புணர்வை வீசி வருகிறார்கள். இவர்கள் இன்று நேற்று விஜயின் மீது தங்களது வெறுப்பை வீசுவது இல்லை. ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே விஜய் அவர்களின் மீது தங்களது வெறுப்புணர்வை வீசி வருவது வாடிக்கையாக கொண்டுள்ளார்கள். விஜய் அவர்களை ஜோசப் விஜய் என்று கூறுவது, அவர் கிறிஸ்துவர் என்று கூறுவது, இதுபோன்று தொடர்ந்து விமர்சனம் செய்து வருவதில் அவர்களுக்கு என்ன பயன் என்று தெரியவில்லை. விஜயை பார்த்து திமுக தான் பயந்து வருகிறது என்று பார்த்தால் தற்பொழுது பாரதிய ஜனதா கட்சியும் பயம் கொண்டு விட்டது என்பது இதன் மூலம் நன்கு தெரிகிறது. விஜய் அவர்களினுடைய அரசியல் செல்வாக்கு உயர்ந்து விடுமோ என்று இவர்கள் பயம் கொள்ளுகிறார்களா அல்லது உயரக்கூடாது என பயம் கொள்ளுகிறார்களா தெரியவில்லை. தற்பொழுது இளைஞர்களின் மத்தியில் விஜய் அவர்களின் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு மிகப்பெரிய எழுச்சி அலை உருவாகி உள்ளது. இதனை ஆளும் கட்சியான திமுகவாலும் பொறுத்து கொள்ள முடியவில்லை. மத்தியில் ஆளுகின்ற பாரதிய ஜனதா கட்சியாலும் பொறுத்து கொள்ள முடியவில்லை. இதனால்தான் வேண்டுமென்றே ஏதாவது ஒரு தேவையற்ற காரணத்தை கூறி விஜய் அவர்களை விமர்சனம் செய்வதை வாடிக்கையாக கொண்டு உள்ளார்கள் இவர்கள் அனைவரும். இவர்களது ஜம்பம் பலிக்காது. விஜய் அவர்களினுடைய தமிழக வெற்றிக் கழகம் மிகப்பெரிய கட்சியாக தமிழகத்தில் உருவெடுக்கும். எத்தனை தடைகள் வந்தாலும் தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி படிக்கட்டில் ஏறி கொடி நாட்டுவோம் என்று எங்கள் தலைவர் கூறியுள்ளார். அது வரும் காலத்தில் உண்மையாகும். நாங்கள் தடைகளை பார்க்காதவர்களும் அல்ல, தடைகளை கண்டு அஞ்சியவர்களும் அல்ல. தடை எங்களுக்கு படிக்கல். மிக விரைவில் தடைகளை மீறி சாதனை படைப்போம் என்று விஜய் அவர்களின் ரசிகர் பதிவிட்டுள்ளார். நன்றி.